என்னன்னா இவங்க மனசு உடைஞ்சு போய் அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அன்னைக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிருக்காங்க. போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கவின்குமார் கால் பண்ணி கண்டபடி திட்டிருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு சூசைட் பண்ணணும்ன்ற தாட் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தான் அவங்க போயிருக்காங்க. ஓகே, ரொம்ப கேவலமா திட்டி ரொம்ப அந்த பெண் திரும்ப திரும்ப நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன், நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் தானே சொல்லியிருக்காங்க அழுதுகிட்டு. ஓகே, அவங்க கோயிலுக்கு போகும்போது ரொம்ப அதெல்லாம் அசிங்கமா திட்டி எல்லாம் பண்ணதுனால மனம் உடைஞ்சுதான் அவங்க போய் அந்த தென்னை மரத்துக்கு போடுற மருந்து அங்க வாங்கி தான் அவங்க வந்து குடிச்சிட்டு கார்லயே வந்து அவங்க உயிரை வந்து அவங்க மாய்ச்சிருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் தாண்டி ஏன் இதுல வந்து நம்ம திரும்ப திரும்ப வரதட்சணை கொடுமை, ஏன் வன்கொடுமைன்னு சொல்றோம்னா, இந்த பெண்ணுக்கு போட்ட நகைகள் 500 பவுன், 70 லட்ச ரூபா வர்த்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது மட்டும் இல்லாம இல்ல இதுல 300 பவுன் தான் இருக்க மாதிரி இருக்கு, இல்ல எடுத்துட்டு வா வெயிட் போட்டு பார்க்கணும், அதை தாண்டி என் பையனுக்கு தனியா பிசினஸ் வைக்கணும் 100 கோடி ரூபா போயிட்டு வாங்கிட்டு வா, இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. 100 கோடி. இப்ப வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அதற்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க தானே? கண்டிப்பா. இந்த பெண் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தாண்டி அதான் இந்த மாதிரி பெண்கள் இருக்கும் போது அவங்க சொல்றாங்க இல்லையா, எனக்கு வந்துட்டு